எங்களோட வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே எங்களோட வணக்கம். மறுபடியும் ஒரு கார்டன் அப்டேட் தான். இப்போ நம்ம எங்களோட கார்டன் எல்லாமே வடிவாக க்ளீன் பண்ணி சம்மருக்கான வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்சிட்டோம். அதோட சின்ன ஒரு அப்டேட் தான். கனகாலத்துக்கு அப்புறம் கார்டனுக்கு வந்திருக்கேன் பாருங்க. வாவ் ஷாட் வா இந்த பேர் அடிச்சிருக்க ஏ டிஎம் சிஎம்க்கு பதிலாக டிஎம். நான் ஒரு வாரமாக கார்டனுக்கு வரையில, ஒரு வாரத்துக்கு மேலேன்னு சொல்லலாம். இவங்க இந்த கிழமெல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் எடுத்து மாற்றி புல்லெல்லாம் எடுத்து இது எல்லாமே வடிவாக அரேஞ்ச் பண்ணி. ஏய் சூப்பர் ஷாட், நல்லாயிருக்கு. எப்படி போச்சு இந்த வேலை செய்ய? பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஆனால் அந்த கல்லை நான் அப்புறம் வடிவை அடுக்கணும். வெள்ளைக்கல்லை ஒரு 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 ஸ்டைலான ஒரு இதான். இது சும்மா குச்சிட்டமாக இருக்கு. இதில் என் பேர் பதிச்சிருக்காங்க, டிஎம். இதெல்லாம் நான் இதை க்ளீன் பண்ணணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னால் வர முடியல. இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. வாழை 3 குட்டி இருக்குது. 4 நின்ற மாதிரி இருந்துச்சு. அது இப்போ கொஞ்சம் வளர்ந்து வர விந்தர் ஆகும். இப்போ இதோட சரி என்னாலும் அதை கொஞ்சம் டக்குன்னு வளர்ந்துடும். நம்ம ஒரு மாதத்தில் எல்லாம் மின்ட் ஸ்ட்ராபெரி கண்டு. ஸோ அத்தி மரம் இங்கே இப்போ தான் அங்கங்கே அத்திப்பழம் காய்க்குது. திராட்சையும் இப்போ துளிர் விட்டுட்டு இருக்கு. சரி, நாங்கள் போட்ட இதில் இங்கே இதில் 2 வந்து நிற்கிது. ஆட்டம் கூட நிற்கிங்கண்டா போயிருங்க. இப்போ இந்த நிமிஷத்துல இதுக்குள்ள வந்து அடிக்கடி புல் வந்துட்டு இருக்கும். அதுக்காக அந்த புல் எடுத்துட்டு இப்போ என்ன மாமா மண் போட்டுட்டு இருக்கீங்களா? மண்ணெல்லாம் அதுக்குள்ள அப்புறம் வராதே புல் வரும், கொஞ்சம் குறையும். ஸோ அப்போ கொஞ்சம் வெயில குறையும். அடிக்கடி வந்துட்டு புல் பிடுங்கிட்டு இருக்க தேவையில்ல. இதை சுற்றி வர மழை போட்டுக்கிட்ட இதெல்லாம் புல் பிடுங்கிட்டுருக்கோம். தேவையற்ற இதில் இதுக்குள்ள சூரியகாந்தின்னு விதை போட்டிருக்காங்க போல இருக்கு. ஆப்பிள் மரமும் பூத்துட்டு முதல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் பூ வந்து ஒரு சிவப்பு கலர் பூவில் அந்த இதில் இருக்குது. ஒரு பிங்க் கலர் சிவப்பு வெள்ளை சேர்ந்துருக்கும். இப்போ அதெல்லாமே காய்க்க தொடங்கிட்டு. ஸோ அந்த அழகான பூ போய் இப்போ அவள் எல்லாருமே ஆப்பிள்லாம் வந்துட்டணும். ஸோ இந்த ஆப்பிள் ஒரு பழுக்கிறதுக்கு முதல் ஒரு இது வரும் இல்லையா, பச்சையாக இருக்கும்போது, அப்போ வந்துட்டு அதை எடுத்து வெட்டி உப்பு மிளகாய் தூள் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நான் அது சாப்பிட விட மாட்டேன்.
எப்படா அந்த ஆப்பிள் வரும், புளிப்புத்தன்மை இருக்கிற ஆப்பிள் எப்போ தூள் போட்டு சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அதெல்லாம் மின்ட், இன்னைக்கு கொஞ்சம் மின்ட் சட்னி, மின்ட் டீ அது செய்யலாம் ஃப்ரெஷ்ஷாக. இப்போ எங்களோட இடத்துல வந்துட்டு மரத்தோன் நடந்துகிட்ருக்கு. இப்போ முடிஞ்சுது. ஆனால் கடைசி கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்காங்க. முதல் வந்துட்டு கொஞ்சம் பேர், ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஒரு வருஷமும். சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. அது முடிச்சு இந்த கார்டன் இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் ரொம்ப க்ரீனாக இருக்கும். இங்கே எனக்கு ரோஸ் வந்திருக்கு, ரோஸ் கிடைச்சிருக்கு, அழகாக இருக்குது. இதை வந்து நான் கொஞ்சம் வேறு மாதிரி அடுக்கி வைக்கணும். எல்லாமே செஞ்சுட்டு திரும்ப ஒரு சம்மர் வந்ததுக்கப்புறம் நான் இதெல்லாம் வடிவாக இருந்ததுக்கப்புறம் வடிவாக எல்லா விதியெல்லாம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுலேயும் வந்துட்டு இதை வந்து இங்கே சுவச்சுக்கன்னு சொல்கிறது, சுவச்சுக்க பழம் இருக்குமா. நான் போன கார்டன் வீடியோவில் வாத்து கார்டனில் இருந்தால் அந்த நத்தையில் பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த வாத்து இப்போ போயிட்டு இங்கே இல்லை. அதனால் நாங்கள் இப்போ மரத்தில் செஞ்ச வாத்து வந்து வச்சுருக்கோம். இது என்னோட ஐடியா இல்லை, அவங்களோட ஐடியா. பட் சூப்பராக இருக்குல்ல. வெங்காயம் வந்து முதல் நடைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து சிவப்பு பம்பாய் வெங்காயம் ஒன்று நினைக்கிறேன். அந்த வடிவா பேர் சரியில்லை. அந்த சிவப்பு பெரிய குண்டா சிவப்பாக இருக்கும் அந்த வெங்காயம் தான். இது நாங்கள் போன வருஷம் போட்டு எடுத்து வச்சது, யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சோன்னா. ஸோ அதை மறுபடியும் ஒருக்கா போட்டு பார்ப்போம் வருதான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் மேலெல்லாம் வளர்ந்துருக்கு, பார்க்கலாம். அப்புறம் வந்து கத்தரிக்காய், அதில் இருக்கிறது வந்து மிளகாய் கண்டு, அங்கால தக்காளி, அதுதான் இப்போதைக்கு போட்டிருக்கோம். அங்கால வந்துட்டு வெண்டிக்காய் அதில் வைக்கணுன்னு எனக்கு ஆசை. ஏற்கனவே வெண்டிக்காய் விதை போட்டிருக்கேன், அது எதுவுமே வரையில. ஏன்னா குளிர் வந்து சினோலாம் கொட்ட தொடங்கிடுச்சு. அதோட அது ரொம்ப குளிர் ஆயிடுச்சு போல் இருக்கு. பார்க்கலாம், இல்லை மறுபடியும் மீதிக்குள்ள அதை போடுவோம் ஐடியா இருக்குது. இதுக்குள்ள போட்டு அங்கங்கே தான் ஒன்று வந்திருக்கு. 2 சில்லி வந்திருக்கு, அதுக்குள்ளே 2 ஏதோ ஒன்று வந்திருக்கு. 2 என்னன்னு தெரியல, பார்க்கணும். இது அத்தி மரம் பாருங்க. இப்போ அத்தி மரத்தோட இதுவும் காய்ச்சிட்டு. போன வருஷம் அத்திப்பழம் கொஞ்சம் குறைவு, ரொம்ப அதிகம் இல்லை. அதுக்கு முதல் வருஷம் வந்து ரொம்ப அதிகமாக கிடைச்சிது. நான் அதில் இருந்து ஜாம் எல்லாமே செஞ்சு பக்கத்தில் இருக்கிற ஆக்களுக்கு, என்னோடய வேலையில் இருக்கிற ஆக்களுக்கு எல்லாம் கொண்டு கொடுத்தேன். ஆனால் போன வருஷம் சாப்பிட்ற அளவுக்கு தான் கிடைச்சிது. பார்க்கலாம் இந்த வருஷம் எனக்கு கிடைக்குதான்னு சொல்லி. இப்போ கடைசியாக போகிறவ போயிட்டுருக்காங்க. அவைகளுக்கும் அதில் உற்சாகம் கொடுத்து ஓட வைக்கணும். முதல் வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கல, என்ன பேர் போனாங்க ஆயிரக்கணக்கான ஆட்கள். இப்போ அந்தந்த 2 பேர் போயிட்டுருக்காங்க. இது வந்து சமைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். சலாட் அதுக்கு மேலே போடுறதுக்கு.
யா இது முடியுது இதோட முடிவு முதல் வந்து ஒரு 3 கிழமை இந்த ரோட் எல்லாமே ப்ளாக் பண்ணி நடந்துட்டு இருந்தது. அப்போ நான் எடுக்க மறந்துட்டேன். இது இப்போ முடிஞ்சுது. ஸோ இதோட முடிவடைந்து விட்டது. எங்களுடைய இந்த குட்டி கார்டன் அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.